மாநிலங்களின் மூலதன மற்றும் வளர்ச்சி செலவினங்களை விரைவுபடுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு 1,09,000 கோடியை விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்திற்கான நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 2,11,000 கோடியாக இருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 15.4% அதிகமாகும். ஜிஎஸ்டி வருவாயிலிருந்து தமிழகத்தின் பங்காக 7,391 கோடி ரூபாய் மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும். நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் 200 ரூபாய் குறைந்து 2,906 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினரை ராகுல் காந்தி சந்தித்தார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் தமிழகத்தின் எட்டப்பர்கள் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தமிழகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். கர்நாடக மக்களுக்கு மட்டுமே காவிரி நீர் என்று கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் தங்கள் நிலைப்பாடு தெளிவாக உள்ளதாகவும் மழைக்காலம் முடிந்த பின்னரே வழிகாட்டுதல்களை பின்பற்றுவோம் என்றும் கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வரும் 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி ஆணையத்தின் உத்தரவை மதிக்காமல் கர்நாடகா செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் அவசர மனு தாக்கல். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி உடனடியாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தல். காவிரி விவகாரத்தில் திமுக கபட நாடகமாடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தாவேக ஐடி விங் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. ஆட்சியில் இருக்கும் போது மியூட் மோடில் இருந்த திமுக ஆட்சி பறிபோன பிறகு மண் மொழி என எம்பி குதிப்பதாக கடுமையாக விமர்சித்துள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக தேமுதிக சார்பில் தருமபுரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னட மொழியில் பேசிய விஜய பிரபாகரன் கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். கபினி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணையில் இருந்து 10,000 கன அடி நீர் திறப்பு. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல்.
தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவுக்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. சிறப்பு முகாமை பயன்படுத்தி குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் தங்களது விரல் ரேகைகளை பதிவு செய்ய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 90 நாட்களுக்கு மேல் பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை கண்டறிந்து அவற்றை நீக்க மின்வாரியம் நடவடிக்கை. வருவாய் இழப்பை குறைக்க புதிய நடைமுறை பின்பற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கில் முன்ஜாமீன் பெற்றுள்ள செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகினர். கடந்த 2 தினங்களாக ஆஜராகாத நிலையில் நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் இன்று இருவரும் நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டனர். வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தியதாலேயே நீதிமன்றத்தில் 2 நாட்கள் ஆஜராகவில்லை என செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். டாஸ்மாக் வழக்கில் தாவேக அரசின் தூண்டுதலால் லஞ்ச ஒழிப்புத்துறை தன் மீது வழக்கு பதிந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் மகளிர் குத்துச்சண்டை 54 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை பிரீத்தி பவாரும் 57 கிலோ எடை பிரிவில் இந்திய வீராங்கனை ஜாஸ்மினும் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். பிரீத்தி பவார் கனடா வீராங்கனையை 5-0 என்கின்ற கணக்கில் வீழ்த்திய நிலையில் ஜாஸ்மின் அயர்லாந்து வீராங்கனையை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அசத்தியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 30 பதக்கங்களை வென்றுள்ளது. 7 தங்கம், 12 வெள்ளி, 6 வெண்கலம் என மொத்தம் 25 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,220 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,05,760 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.